பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையின் உயர்வான குறிக்கோள். இன்றைய சொல் என்ன? நலம் நலமே மலர்க. நலம் நலமே மலர்க. என்ன இது கடிதம் எழுதுவது போல இருக்கிறது என்கிறீர்களா? கடிதத்தில் என்று அல்ல, அன்றாட வாழ்க்கையில் அவ்வப்போது சந்திக்கும் போது கூட இன்னொருவருக்கு நலம் மலரட்டும் என்று வாழ்த்துவது சரிதானே? நான் நன்றாக இருக்கிறேன், நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதானே யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கிற கோட்பாடு. நலம் நலமே மலர்க. இந்த நலம் என்பதில் வெறும் உடல் நலம் மாத்திரம் இல்லை. ஒருவரை பார்த்து சௌக்கியமா என்று கேட்கிறோம். என்ன உடம்பு கூட கூட வருகிறது என்று ஆதங்கத்தோடு விரக்தியோடு விடை சொல்கிறார்கள். அப்படி விரக்தி இருக்கும் போது நலம் நன்றாக இருக்கிறதா? இல்லையே, ஏதோ குறை இருக்கிறது இல்லையா? நலம் என்பது, நல வாழ்வு என்பது ஆங்கிலத்தில் ஆரோக்கியம், ஹெல்த் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது. என்ன தெரியுமா? உடல் நலம், அந்த உடலுக்கு உதவி செய்யக்கூடிய மனநலம், இவற்றோடு பிறரிடத்தில் நாம் பழகக்கூடிய சமூக நலம், physical well-being, mental well-being and social well-being. ஒருவர் நன்றாக இருக்கிறார், அவருக்கு தலைவலி இல்லை, காய்ச்சல் இல்லை, அவருக்கு உடலில் எந்த நோயும் இல்லை. ஆனால் ஏதோ பறிகொடுத்து உட்கார்ந்திருக்கிறார். என்ன சொல்வோம்? உடல் நன்றாக இருக்கிறது, மனம் சரியாக இல்லை. சரி, ஒருவருக்கு உடலும் நன்றாக இருக்கிறது, மனமும் நன்றாக இருக்கிறது, ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடியவரிடத்தில் எப்போதும் சிடுசிடு என்று இருக்கிறார். அவரை பார்த்து என்ன சொல்வோம்? நன்றாக இருக்கிறார் என்றா சொல்வோம்? இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் அன்போடும் அரவணைப்போடும் கரிசனத்தோடும் பழகக்கூடிய ஒருத்தர், பழகுகிற பாங்கு தெரிந்த ஒருத்தரைத்தான் நன்றாக இருக்கிறார் என்றே சொல்ல முடியும். எனவேதான் நலம் நலமே மலர்க என்கிற போது அந்த சமூக நலம் கூடி விடுகிறது. அப்படிப்பட்ட சமூக நலத்தை நமக்கு காட்டக்கூடிய வாசகத்தை இன்றைய சொல்லாக ஏற்றுக்கொள்வோம். இன்றைய செயல் என்னவாக இருக்கும்? உலகில் எல்லோரும் நன்றாக இருக்கிறோம். இதற்கு யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? நம்மை படைத்தவனுக்கு இல்லையா? அப்படி படைத்தவனுக்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் அவரவர்கள் வசதிப்படி சொல்லிக் கொள்ளட்டும். இறைவன் என்பார்கள் சிலர், கடவுள் என்பார்கள். அந்த கடவுளிலேயே வகை வகையாக அவரவர்களுக்கு தெரிந்த மாதிரி, அவரவர்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு உருவத்தை கொடுப்பார்கள். இன்னும் சில பேர் பிரகிருதி என்பார்கள், இன்னும் சில பேர் இயற்கை என்பார்கள். எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். இறைவனுக்கு நன்றி, இதை செயல்படுத்துவோம். எப்போது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் இறைவா உனக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகும் முன் இறைவா உனக்கு நன்றி. அவ்வளவுதான். காலையில் ஒரு முறை இறைவா உனக்கு நன்றி, மாலையில் ஒரு முறை இறைவா உனக்கு நன்றி சொல்லி பாருங்களேன். காலையில் இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு நாளை தொடங்கும் போது நமக்கே தெரியாது, அந்த இறைவன் தோன்றா துணையாக நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். அன்றைக்கு இரவு படுக்க போகும் முன் இறைவா நன்றி என்று சொல்லிவிட்டு படுத்தால், அன்றைக்கு நாம் செய்த செயல்களுக்கு வேறு ஏதாவது எதிர் விளைவு தவறாக வரும் என்றால் கூட அதை எப்படியோ மாற்றி விடுவார். கச்சியப்ப சிவாச்சாரியாரும் நாராயண பட்டத்திரியும் தாங்கள் எழுதியதை கொண்டு போய் இறைவனுடைய சன்னிதானத்தில் வைத்தார்கள். பட்டத்திரி குருவாயூரப்பனிடத்தில் வைத்தார், கச்சியப்பர் முருகப்பெருமானிடத்தில் வைத்தார். இரவு
எழுதப்பட்டதை அவர்கள் திருத்தி சரி செய்திருந்தார்கள் என்று கதை இருக்கிறது இல்லையா? அந்த கதைக்கு என்ன பொருள்? சுவடியில் அவர்கள் எழுதியிருந்ததை சரி செய்திருந்தார்கள் என்று மாத்திரம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அந்த கதையை மேலோட்டமாக பார்த்தோம் என்று பொருள். அன்றைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன எழுதியிருந்தார்களோ, அவரவர்களின் வாழ்க்கை அத்தியாயத்தில் எந்த செயலை எழுதியிருந்தார்களோ, அந்த செயலின் எதிர் விளைவு தீங்காக மாறாமல் அங்கே குருவாயூரப்பனும் இங்கே முருகப்பெருமானும் திருத்தினார்கள் என்பதுதான் பொருள். We write our lives. அன்றைக்கு செயல்படும் போது அந்தந்த செயல்களை நம்முடைய வாழ்க்கையின் செயல்களாக வாழ்க்கை அத்தியாயத்தில் எழுதுகிறோம். அப்படி எழுதும் போது நமக்கு தெரியாது. எழுதியதில் ஒற்றுப்பிழை இருக்கலாம், எழுத்துப்பிழை இருக்கலாம், எழுதிய வாசகத்தில் சின்டாக்ஸ் பிழை கூட இருக்கலாம். இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு படுக்க போய்விடுகிறோம். இரவு முழுவதும் நாம் அன்றைக்கு எழுதியதை அந்த கடவுள் திருத்தி வைத்திருக்கிறார். அடுத்த நாள் காலையில் இறைவா உனக்கு நன்றி, என்னோடு கூட இரு என்று வேண்டிக் கொண்டு நாளை தொடங்குகிறோம். இந்த செயலை செய்வோம் என்றால், செயல்படுத்துவோம் என்றால், தோன்றா துணை நம்மோடு எப்போதும் கூடவே இருக்கும். இன்றைக்கு எந்த பாடலை பார்க்கலாம்? வள்ளுவ பேராசான் ஏராளமான குறட்பாக்களை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்தே ஒரு குறட்பாவை பெற்றுக்கொள்வோம். கோபம் வந்தது ஒருவருக்கு. கோபத்தோடு வள்ளுவரை முறைத்தார். வள்ளுவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். இல்லை என்றால் கோபம் அடுத்தவர்களை கொல்லாது உங்களையே கொன்றுவிடும் என்றார். பல நேரங்களில் பிறர் மீது கோபப்படுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் பிறர் மீது கோபம் அல்ல, நம் மீதுதான் நமக்கு கோபம். எப்போது கோபம் வருகிறது? எப்போது எனக்கு கோபம் வரும்? நான் நினைத்ததை நான் நினைத்த விதத்தில் செயல்படுத்த முடியாத போது என் மீதே எனக்கு கோபம் வருகிறது. ஆனால் என்ன செய்கிறேன் தெரியுமா? அந்த கோபத்தை உங்கள் மீது காட்டுகிறேன். ஏன் கோபம்? I am not able to do what I want to do. நான் நினைத்ததை, நான் செய்ய நினைப்பதை என்னால் செய்ய முடியவில்லை. என்னுடைய நான் அப்படியே குன்றி போகிறது. அந்த நான் குன்றி போகும்போது கோபம் வருகிறது. அப்படியானால் அந்த கோபம் கோபம் அல்ல, கையாலாகத்தனம். நான் செய்ய முடியவில்லையே என்கிற அந்த ஆதங்கம். அதனால்தான் பல நேரங்களில் ஒவ்வொருவரும் என்ன சொல்கிறோம் தெரியுமா? எனக்கு கெட்ட கோபம் வரும். யாராவது என்றைக்காவது சொல்லி இருக்கிறோமா எனக்கு நல்ல கோபம் வரும் என்று? நாமே சொல்லிவிடுகிறோம். செல்ஃப் கன்ஃபெஷன். எனக்கு வருகிற கோபம் கெட்ட கோபம் எனக்கே தெரிகிறது. அதனால்தான் எனக்கு கெட்ட கோபம் வரும், எனக்கு நல்ல கோபம் வரும் என்று யாரும் சொல்லி கேட்டதில்லை. நல்ல கோபம் வர வேண்டும் என்றால் பாரதியார் சொன்னது போல ரௌத்ரம் பழக வேண்டும். எப்போது கோபப்பட வேண்டும் என்று தெரிய வேண்டும். அதை தெரிந்து கொள்வதுதான் ரௌத்ரம் பழகு. கெட்ட கோபம் கையாலாகத்தனம். அந்த கையாலாகத்தனம் அடுத்தவர்களை சுடாது. அது உள்ளுக்குள்ளே இருந்து நம்மையே சுட்டுவிடும். அதனால்தான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்றார். சில நேரங்களில் கோபம் வரும்போது கையில் கிடைப்பதை எடுத்து சில பேர் வீசுவார்கள். அப்படி வீசும்போது ஒன்று வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் சேதமாகும், இல்லை என்றால் கை சேதமாகும். இப்போது அந்த பொருட்களை மீண்டும் வாங்க வேண்டும் என்றால் அது யாருடைய செலவு? கைக்கு ஏற்பட்ட சேதத்தை திருத்திக் கொள்ள வேண்டும், காயத்திற்கு மருந்து போட வேண்டும் என்றால் அது யாருடைய செலவு? தன்னையே கொல்லும் சினம். வள்ளுவர் சொன்னதன் விளக்கம் புரிகிறது இல்லையா? இன்றைக்கு வள்ளுவ பேராசான் நமக்கு காட்டிய அந்த வழியை எண்ணி பார்க்கலாமா?